Welcome students. This video is about 6th standard social science resources. In this lesson we are going to learn about types of resources. Kurali was lying in her bed to see if her father would enter her room. She wanted her report card to be signed. There was no symptom of coming of her father. She jumped out of her bed and ran to her mother in the kitchen. ஸோ குழலின்னு ஒரு பொண்ணு இருந்தால் அவங்க அப்பாக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா. ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் சைன் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஆனால் அவங்க அப்பா வருவதற்கான அறிகுறி எதுவும் இல்லை. உடனே அவள் பெட்ரூம்லேருந்து சமையல் அறையில் அம்மா கிட்ட ஓடினான். குழலி, அம்மா வேர் இஸ் அப்பா? அதாவது என்ன கேட்குறான்னா, அம்மா அப்பா எங்கே அப்படின்னு கேட்குறா. உடனே அம்மா, டுடே he has ஓவர் டைம் அண்ட் he has left early. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி அப்பாவுக்கு அதிக நேரம் வேலை இருப்பதனால சீக்கிரமாகவே கிளம்பிட்டாங்க. உடனே குழலி, ஓவர் டைம், வாட் இஸ் தட்? அதிக நேர வேலைன்னா என்னம்மா அப்படின்னு குழலி கேட்குறான். உடனே அம்மா அதுக்கு, your father's boss wants him to manufacture a few more solar panels because they have some urgent orders. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, வேலை நேரத்தை விட கூடுதலான நேரம் வேலை செய்வது தான் அதிக நேர வேலை. அதாவது வேலை பார்க்கும் தொழிற்சாலையில் சூரிய ஒளி தகடுகள், அந்த சோலார் பேனல் நிறைய தயாரிக்கணும். அதனால் அப்பாவோட முதலாளி சீக்கிரமாக வர சொல்லிட்டாங்க அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. உடனே குழலி, he should have told me last night my progress report has to be signed அப்படின்னு அவள் சொல்கிறான். நேற்றிரவே என்னிடம் சொல்லியிருக்கலாமே, என்னோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் அப்பா கையெழுத்து போடாமல் இருக்குது அப்படின்னு குழலி சொல்கிறா. உடனே அம்மா, இனஃப் ஆஃப் தட், நவ் கோ ஹாவ் யுவர் பாத், ஐ வில் சைன் யுவர் ரிப்போர்ட் திஸ் டைம். அதாவது அம்மா என்ன சொல்கிறாங்க, முதல்ல நீ போய் குழி, நான் உனக்கு அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் சைன் பண்ணுறேன் அப்படின்றாங்க அம்மா. குழலி, அம்மா தேங்க்யூம்மா, ஒன் மோர் கொஷின், வாட் திஸ் ஹீ மேக் த சோலார் பேனல்ஸ் ஃப்ரம்? அதாவது குழலி என்ன சொல்கிறா, உடனே நன்றி சொல்லிட்டு ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன், சூரிய ஒளி தகடுன்னு சொல்கிறீங்களே, அதை எதில் தயாரிக்கிறாங்க அப்படின்னு அவள் கேட்குறான். உடனே அம்மா லெட் மீ எக்ஸ்பிளைன் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். சிலிக்கான் extracted from a sand, a natural resource, is used in making PV cells. These convert solar energy into electrical energy. அதாவது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். அதாவது இயற்கை வளத்திலேருந்து சிலிக்கான் என்ற ஒரு அந்த தனிமத்தை பிரித்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ வோல்டிக் அந்த பிவி செல்லை பயன்படுத்தி அந்த ஒளி மின்னழுத்த தயாரிக்கிறாங்க. இவை தான் சூரிய ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுது அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. குழலி கேட்குறா, நேச்சுரல் ரிசோர்ஸ், வாட் யூ மீன் பை இட்? அதாவது இயற்கை வளம்னா என்னன்னு கேட்குறா. உடனே அம்மா அதுக்கு, ஆல் திங்ஸ் யூஸ்ஃபுல் டு மேன் இஸ் ரிசோர்ஸ் அண்ட் இஃப் இட் இஸ் டைரக்ட்லி ஃப்ரம் நேச்சர் வி கால் இட் நேச்சுரல் ரிசோர்ஸ். அதாவது மனிதனுக்கு பயன்படும் எல்லாமே வளம் தான், அது இயற்கையாக கிடைச்சதுன்னா அது இயற்கை வளம் அப்படின்றாங்க அம்மா. தென் வாட் கைண்ட் ஆஃப் ஒர்க் இஸ் அப்பா டூயிங்? அதாவது குழலி கேட்குறா, அப்பா எந்த மாதிரியான வேலை செய்கிறாங்கம்மா அப்படின்னு கேட்குறான். உடனே அம்மா he is a manufacturer, he uses natural resources for manufacturing. அதாவது அவர் பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடியவர், அதனை உற்பத்தி செய்ய இயற்கை வளங்களை பயன்படுத்துகிறாரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. குழலியை கேட்குறா, தென் மேனுஃபேக்சர் திங்ஸ் பி கால்ட் அஸ் ரிசோர்ஸஸ்? உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை வளங்கள் என்று அழைக்கலாமா அப்படின்னு கேட்குறா. எஸ், தேர் ஆர் கால்ட் அஸ் மேன்மேட் ரிசோர்ஸஸ் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆமாம், அவற்றை மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள் என்று அழைக்கலாம். ஓகே அம்மா, இட்ஸ் கெட்டிங் லேட், லெட் மீ கெட் ரெடி. அதாவது குழலி என்ன சொல்கிறா, சரிம்மா நேரமாச்சு, நான் பள்ளிக்கு போகிறேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. ரிசோர்ஸ் இஸ் எனி திங் தட் ஃபுல்ஃபில்ஸ் ஹியூமன் நீட்ஸ். வென் எனி திங் இஸ் ஆஃப் சம் யூஸ் இட் பிகம்ஸ் வேல்யூபிள். ஆல் ரிசோர்ஸஸ் ஹாவ் வேல்யூ. த வேல்யூ கேன் பி எய்தர் கமர்ஷியல் ஆர் நான் கமர்ஷியல். Commercial resources have great economic value. Example, petroleum. The non-commercial resources are very abundant in availability. Example, air. அதாவது மனிதனுக்கு தேவையை நிறைவு செய்ய எந்த ஒரு பொருளையும் நம்ம வளம்னு சொல்கிறோம். பொருளினோட பயன்பாட்டை பொறுத்து தான் அதோட மதிப்பு நிர்ணயிக்கப்படுகிறது. எல்லா வளங்களுக்கும் மதிப்பு உண்டு. ஸோ மதிப்பு என்பது இந்த பண மதிப்புள்ளதாகவோ அல்லது பண மதிப்பு அற்றதாக இருக்கலாம்.
பொருளாதாரத்தில் பண மதிப்புள்ள வளங்கள் வந்து முக்கிய இடத்தை வகிக்கின்றன. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலியம். அதே மாதிரி பண மதிப்பற்ற வளங்களும் எளிதில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து காற்று. Resources can be natural, man-made and human resources. Natural resources. All resources that have been directly provided by nature are called natural resources. The air, water, soil, minerals, natural vegetation, and wildlife around us are all natural resources. The use of any natural resource depends on the place it is available, the form in which it is available, and the technology necessary to avail it. வளங்களை 3 வகையாக பிரிக்கிறாங்க. இயற்கை வளம், மனிதனால் உருவாக்கப்பட்ட வளம், அப்புறம் மனித வளங்கள், இப்படி பிரிக்கிறாங்க. இதில் இயற்கை வளங்கள் நேச்சுரல் ரிசோர்ஸை பற்றி பார்ப்போம். இயற்கையிலிருந்து நேரடியாக பெறப்படும் அனைத்து வளங்களும் இயற்கை வளங்கள் எனப்படுகிறது. அதாவது காற்று, நீர், மண், கனிமங்கள், நம்மை சுற்றியுள்ள இயற்கை தாவரங்கள் மற்றும் விலங்குகள் அனைத்தும் இயற்கை வளங்களாகும். இந்த இயற்கை வளங்களின் பயன்பாடானது அவைகள் காணப்படும் இடம், காணப்படும் நிலை மற்றும் அதை பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் தொழில்நுட்பத்தை சார்ந்து இருக்கும். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். Natural resources can be classified into different groups depending on origin, development, renewability, distribution, ownership, etc. இயற்கை வளங்களோட வகைப்பாடு. இந்த இயற்கை வளங்களை அதோட தோற்றம், வளர்ச்சி நிலை, புதுப்பித்தல், பரவல் மற்றும் உரிமை ஆகியவற்றின் அடிப்படையில் நம்ம பிரிக்கலாம். On the basis of origin. On the basis of origin, resources can be classified into biotic and abiotic resources. அதாவது தோற்றத்தின் அடிப்படையில் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா, உயிர் உள்ள வளங்கள், உயிரற்ற வளங்கள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. All living resources are biotic resources. Plants, animals and other microorganisms are biotic resources. அதாவது உயிருள்ள அனைத்தும் உயிரியல் வளங்கள் எனப்படும். உதாரணமாக தாவரங்கள், விலங்குகள் மற்றும் நுண்ணுயிர்கள். Abiotic resources are non-living things. Land, water, air and minerals are abiotic resources. உயிர் இல்லாத அனைத்து வளங்களும் உயிரற்ற வளங்களா எனப்படுகிறது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா நிலம், நீர், காற்று மற்றும் கனிமங்கள். The biotic resources were mere substance. The biotic resources were mere substance till they were recognized by humans. According to the human needs, the substances were collected by the ancient men and preserved for use. In the beginning, man had only 3 basic needs: food, clothing, and shelter. He collected things through primary activities such as hunting, food gathering, fishing, and forestry. Later, when food became scarce, they had to cultivate, and that become agriculture, and cattle were also reared on their farms to fulfill their basic needs. உலகில் காணப்படும் அந்த உயிருள்ள பொருட்கள் மனிதனோட அடையாளம் காணப்பட்ட பிறகுதான் உயிரியல் வளங்களாக அறியப்பட்டுச்சு. பழங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் தங்களுடைய தேவைக்கேற்ப பொருட்களை சேகரித்து எதிர்கால பயன்பாட்டிற்கு பாதுகாத்தனர். அந்த காலத்தில் 3 அடிப்படை தேவைகள் மட்டுமே இருந்துச்சு. அதாவது உணவு, உடை, அந்த இருப்பிடம். இத்தேவைகளை நிறைவேற்ற அந்த மனிதர்கள் வந்து முதல்நிலை செயல்பாடுகளான இந்த வேட்டையாடுதல், ஹண்டிங், அப்புறம் உணவு சேகரித்தல், ஃபுட் கேதரிங், மீன் பிடித்தல், ஃபிஷ்ஷிங் மற்றும் காட்டு வளங்களை சேகரித்தல், ஃபாரஸ்ட்ரி போன்ற செயல்பாடுகளை ஈடுபட்டாங்க. அதன் பின்னர் வளங்களோட பற்றாக்குறை ஏற்பட்டதுனால விவசாயம் மற்றும் கால்நடை, அந்த ஃபார்மிங், அக்ரிகல்ச்சர் வளர்ப்பின் மூலமாக தன்னுடைய அடிப்படை தேவைகளை நிறைவு செய்து கொண்டார்கள். The abiotic resources were also sought after by the early men. They went in search of better landforms where they had enough water resources for agriculture and their cattle. They were in need of tools right from hunting to agriculture. Primarily, the tools were only made of stones. Later, man dug the earth for better abiotic resources and found copper first and iron later. He also mined precious metals simultaneously for making ornaments. Later, mining became one of the leading primary activities and still holds an important place among the economic activities.
பழங்காலத்தில் மனிதன் அந்த உயிரற்ற வளங்களை தேடி சென்றான். விவசாயம், கால்நடை வளர்ப்பிற்காக அந்த நீர்வளம் மிக்க நல்ல நிலப்பகுதிகளை தேடி சென்றான். அப்புறம் வேட்டையாடுதல் முதல் இந்த விவசாயம் செய்தல் வரை அவனுக்கு கருவிகள் தேவைப்பட்டுச்சு. முதல்ல அந்த கற்களை கொண்டு தான் கருவிகளை செஞ்சாங்க. பின்பு இந்த கருவிகளை செய்ய வேறு மாற்று வளங்களை தேடி பூமியை தோண்டினாங்க. அப்படி தோண்டும் போது முதல்ல தாமிரத்தையும், அதாவது காப்பர், அதுக்கப்புறம் இரும்பையும் கண்டுபிடித்தான். இவற்றை தேடும் முயற்சியின் போது தான் வேறு சில விலை மதிப்புள்ள லோகங்களையும் கண்டறிந்து அவற்றில் அந்த அணிகலன்கள் செய்த ஆர்னமெண்ட்ஸ். இவ்வாறு சுரங்க தொழில் உருவானுச்சு. இப்போதும் அந்த சுரங்க தொழில் அனைத்து பொருளாதார செயல்பாடுகளும் முன்னிலை வகிக்கிறது. On the basis of development, based on the level of development, resources can be divided into actual and potential resources. Actual resources are resources that are being used and the quantity available is known. Example, coal at Neyveli. Potential resources are resources that are not being used in the present and its quantity and location are not known. The technology to extract such resources is also yet to be developed. Example, marine yeast found in the Bay of Bengal and Arabian Sea. வளர்ச்சியின் அடிப்படையில் on the basis of development. வளர்ச்சி நிலையின் அடிப்படையில் வளங்களை கண்டறியப்பட்ட வளங்கள் ஆக்சுவல் ரிசோர்ஸ், அப்புறம் மறைந்திருக்கும் வளங்கள் பொட்டன்ஷியல் ரிசோர்ஸ் அப்படின்ட்டு வகைப்படுத்துகிறாங்க. கண்டறியப்பட்ட வளங்கள் தற்போது பயன்படுத்துவதும் அதன் இருப்பின் அளவும் அறியப்பட்டிருக்குது. எடுத்துக்காட்டு நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கம். மறைந்திருக்கும் வளங்கள் என்பது தற்பொழுது அதிக பயன்பாட்டில் இல்லாததும் அதன் அளவு மற்றும் இருப்பிடம் அறியப்படாமல் இருப்பதும் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடா மற்றும் அரபிக்கடலில் காணப்படும் கடல் ஈஸ்ட். On the basis of exhaustibility. On the basis of renewability, resources can be classified as renewable resources and non-renewable resources. Resources once consumed can be renewed with the passage of time are called renewable resources. Example, air, water, sunlight. Misuse of such resources can also limit its available quantity. So, they have to be used wisely. Natural resources which are limited can be called non-renewable resources. They become exhausted after use and the time they take to replace does not match the life cycle. Example, coal, petroleum, natural gas and other minerals. The resources which cannot renew themselves are either scarce or totally absent. So, man is in search of new resources and is conducting several researches. He confirms that a substance is a resource only after research. He tries to harness it and also searches the regions where it may be found in. They are potential resources. Wind energy is one such example. The places where the wind energy can be utilized are still unknown. வளத்தினை புதுப்பித்தலின் அடிப்படையில் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலா வளங்கள் அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க. ஒரு முறை பயன்படுத்தப்பட்ட வளங்கள் பின்னர் கால சுழற்சிக்கு ஏற்ப புதுப்பித்துக் கொள்ள இயலும் தன்மையுடைய வளங்கள் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அதுக்கு உதாரணம் காற்று, நீர், சூரிய ஒளி ஆகும். இப்புதுப்பிக்கக்கூடிய வளங்களை தவறாக பயன்படுத்தும் போது குறைவதற்கு வாய்ப்புகளும் உண்டு. ஆகவே நாம் அறிவுபூர்வமாக பயன்படுத்த வேண்டும். குறிப்பிட்ட அளவில் உள்ள அனைத்து வளங்களும் புதுப்பிக்க இயலா வளங்களாகும். இவ்வளங்களை பயன்பாட்டிற்கு பின்பு தீர்ந்து போகக்கூடியவும் ஆகும். இவை உருவாக நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளும். இதனால மக்கள் தொகை வளர்ச்சி மற்றும் பயன்பாட்டுக்கு ஏற்றவாறு இதன் சுழற்சி ஈடு கொடுக்காது. இதுக்கு எடுத்துக்காட்டு நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு மற்றும் கனிமங்கள் ஆகும். புதுப்பிக்க இயலா வளங்கள் அனைத்தும் ஒரு நாள் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ இல்லாமல் போய்விடும். ஆகையினால மனிதன் இதற்காக புதிய பொருள்களை வளமா அல்லது வளமற்றதா என்று ஆய்வுகள் செய்து அறிந்த பின்பு அவற்றை பிரித்தெடுக்க புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அப்பொருளின் பரவலை கண்டறிய முயல்கிறான். எனவே இவ்வகை வளங்கள் பயன்பாட்டிற்கு வராத வளங்கள் அல்லது மறைந்திருக்கும் வளங்கள் அப்படின்னு சொல்றாங்க. காற்றின் ஆற்றல் இவற்றில் ஒன்றாகும். இவ்வாற்றலை இன்னும் நாம் முழுமையாக பயன்படுத்தவில்லை. காரணம், காற்று வேகமாக வீசக்கூடிய இடங்கள் இன்னமும் முழுமையாக அடையாளம் காணப்படாமல் உள்ளது. On the basis of distribution.
On the basis of distribution, resources can be classified into localized resources and universal resources. When resources are present in specific regions, they are called localized resources, example minerals. Some resources are present everywhere. Such resources are called universal resources, example sunlight and air. வளங்கள் அதன் பரவலின் அடிப்படையில் உள்ளூர் வளங்கள் மற்றும் உலகளாவிய வளங்கள் அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க. ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை மட்டும் காணப்படும் வளங்கள் உள்ளூர் வளங்கள். அதுக்கு எடுத்துக்காட்டு கனிமங்கள். சில வளங்கள் உலகின் அனைத்து பகுதிகளிலும் காணப்படுகின்றன. அவ்வாறு காணப்படும் வளங்கள் உலகளாவிய வளங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டு சூரிய ஒளி மற்றும் காற்று. So far in this lesson we have studied about types of resources. In next class we will read about man-made resources and human resources. Thank you.